ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் இக்கிகை. அது என்னங்க இக்கிகை? நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் அது. இக்கிகை வயசு ஏறிட்டே இருக்கும்போது இளமையாக வாழ்கிறதுக்கான கலை. ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் ஒரு இக்கிகை இருக்குது. ஒரு சிலர் ஏற்கனவே தங்களோட இக்கிகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேறு சிலர் அதை தங்களுக்குள் சுமந்து திரிந்து கொண்டிருந்தாலும் அதை இன்னும் தேடிக்கொண்டே இருப்பாங்க. நம்மோட இக்கிகை நம்ம ஒவ்வொருக்கிட்டையும் ஆழமாக புதைச்சி வைக்கப்பட்டிருக்கு. பொறுமையாக தேடினாதான் அது கிடைக்கும். ஒகினாவா ஒரு சிறிய தீவு. அங்கே வாழ்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தினமும் காலையில் ஆவலோட கண் விழிப்பதற்கு காரணம் இந்த இக்கிகை தான். நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஓய்வு மட்டும் எடுக்காதீங்க. திட்டவட்டமான இக்கிகையை கொண்டிருப்பது மகிழ்ச்சியும் மன நிறைவான வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும். உடல், உள்ளம், ஆன்மா, இந்த மூணுத்துலேயும் ஆரோக்கியத்தின் மீது நிரந்தர தாக்கம் ஏற்படுத்துவது தான் இந்த இக்கிகையின் நோக்கம். ஜப்பானில் வாழ்கிற மக்கள் தங்களோட வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்க்கையில் சுறுசுறுப்போட செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளில் பல பேருக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயமா தெரியும். உண்மையை சொல்லணும்னா ஜப்பானியர்கள் ஒருபோதும் ஓய்வு எடுக்கிறதே இல்லை. தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவங்க தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செஞ்சு கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒகினோவா பகுதியில் வாழ்கிற மக்கள் உலகத்தில் இருக்க மற்ற பகுதிகளில் வாழ்கிற மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் புற்றுநோய், இதய நோய், அலர்ஜி நோய் போன்ற தீவிர நோய்களின் தாக்கமும் அங்கே வாழ்கிற மக்களுக்கு ரொம்ப குறைவாகவே இருக்குது. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் 100 வயதை கடந்தும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்துடனும் உடல் வலிமையுடனும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தேநீர் அருந்துவதாலும் சாப்பிடும்போது வயிறு 80% நிறைந்தவுடன் சாப்பிட்றத நிறுத்தி கொள்வதாலும் அவங்க உடலில் உயிரணுக்கள் வேகமாக மூப்படைவது குறைவாக இருக்குது. அங்குள்ள பெண்கள் மாதவிடாய் நிறுத்தத்தின் போதும் அவ்வளவா கஷ்டப்படுறதில்ல. அங்கிருக்கும் ஆண்களிடமும் பெண்களிடமும் வாழ்வின் பிற்பகுதியில் கூட ஏற்படுற மறதி நோய் உலக சராசரி மக்களை விட குறைவாகவே அம்மக்களிடம் காணப்படுது. இந்த ஒகினாவா தீவில் வாழ்கிற மக்கள் ஆண்களை விட பெண்கள் நீண்ட காலம் வாழ்கிறாங்க. அதோட உலகின் பிற பகுதிகளோடு ஒப்பிடும்போது குறைவான நோய்களே அவர்களை தாக்குது. இந்த பகுதியில் வாழ்கிற மக்களோட உணவில் காய்கறிகளும் டோப்பும் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. அவங்க தங்களோட உணவுகளை சிறிய தட்டுகள்லேயே பரிமாறுறாங்க. மேலும் நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மக்கள் ஏராளமான காய்கறிகளை தங்கள் உணவில் சேர்த்துக்கிறாங்க. தினமும் ஓரிரு கோப்பை ஒயினும் அருந்துறாங்க. ஒகினாவா போல இன்னொரு தீவும் இருக்குது. நிக்கோயா தீபகற்பம் கோஸ்டாரிக்கா நாட்டில் இருக்குது. இங்கே வாழ்கிற மக்கள் 90 வயதுக்கு பிறகும் சுறுசுறுப்பாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பகுதியை சேர்ந்த முதியவர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலையில் 5:30 மணிக்கு எழுந்து வயலுக்கு வேலைக்கு போகிறாங்க. இக்காரியா, கிரீஸ், துருக்கி நாட்டு எல்லையோர பகுதி. இந்த தீவில் வசிக்கிறவங்க 3ல் 1 90 வயதுக்கு மேற்பட்டவங்க. இதன் காரணமாக இந்த தீவுக்கு நீண்ட ஆயுள் தீவு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாங்க. கிமு 500ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை முறை தான் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. இந்த மக்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தங்களோட நேரத்தை மிக சிறப்பாக செலவிடுறாங்க. அவங்க இறைச்சியையும் பதப்படுத்தப்பட்ட உணவையும் குறைவாக சாப்பிட்றாங்க. அளவோட மது அருந்துறாங்க. அவங்க கடுமையாக உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதில்ல, ஆனால் தினமும் நடக்கிறாங்க. தங்களோட காய்கறி தோட்டங்களில் அவங்களே பார்த்துக்கிறாங்க. வண்டிகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நடந்து போகிறாங்க. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் அனைவரும் மிதமான உடல் உழைப்பு மற்றும் தேவைப்படுற தோட்ட வேலைகளில் ஈடுபடுறாங்க. இப்போது 80% என்னும் மந்திரம். அது என்ன 80%? அதுக்கு அர்த்தம் உங்கள் வயிற்றை சுமார் 80% மட்டும் நிரப்புங்க. வயிறு முழுமையாக நிறையும் வரை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதனால தான் ஒகினாவா மக்கள் தங்களுடைய வயிறு 80% நிரம்பியதும் சாப்பிடுவதை நிறுத்துகிறாங்க.
நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது செரிமானத்துக்கு நீண்ட நேரம் ஆகுது. அதனால உயிரணுக்கள்ல ஆக்சிஜனேற்றம் அதிகரிக்குது. இது உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துது. அது எப்படி நம்ம 80% நிரம்பிருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எந்த வழியும் கிடையாது. நாம் வயிறு கிட்டத்தட்ட நிரம்பிருச்சு அப்படின்னு நாம உணரும்போது சாப்பிட்றத நாம நிறுத்திக்கணும். உணவு பரிமாறப்படும் முறையும் முக்கியமானது. உணவை பல சிறிய தட்டுகளில் பரிமாறுறதன் மூலம் ஜப்பானியர்கள் குறைவாக சாப்பிட்றாங்க. ஜப்பானிய உணவகங்களில் பொதுவாக 5 சிறிய தட்டுகளில் பரிமாறுறாங்க. அந்த தட்டுகள் ஒரு சிறிய தாம்பாளத்தில் வைக்கப்பட்டிருக்கும். முக்கிய உணவு வைக்கப்பட்டிருக்கும் தட்டு மட்டும் மற்ற தட்டுகளை விட சற்று பெரிதாக இருக்கும். இப்படி 5 தட்டுகளில் உணவு வைக்கப்படும் போது நீங்கள் அதிகம் உண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா உங்களுக்கு தோன்றும். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் உங்களோட பசி உணர்வு குறைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒகினவா மக்கள் சராசரியாக 1800 1900 கலோரிகள் வரை தினமும் உட்கொள்கிறாங்க. ஊட்டச்சத்து வல்லுநர்கள் நடத்திய ஆய்வு ஒன்றில் இது நமக்கு தெரிய வருது. இந்த பிஎம்ஐ அளவும் 18 22 வரை மட்டும்தான் இந்த ஒகினோவா மக்கள்கிட்ட இருக்குது. ஒகினோவா மக்களின் உணவில் டோப்பு, சீனிக்கிழங்கு, மீன் வாரத்துக்கு 3 முறை, மற்ற காய்கறிகள் தினமும் சுமார் 310 கிராம் சேர்க்கப்படுது. இதை பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்க்கலாம். மோவாய் வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம். புதுசாக இருக்குல்ல? இந்த பழக்கத்தை தான் ஒகினாவா மக்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. மோவாய் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவங்க ஒன்றா சேர்ந்து இயங்கும் ஒரு குழு. இந்த மோவாய் ஒரு கடினமான காலகட்டத்தில் தான் தோன்றியது. விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டனர். தாங்கள் கடைபிடித்து வரும் சிறந்த வழிமுறைகளை பிறருடன் பகிர்ந்து கொண்டாங்க. மோவாய் குழுவில் உறுப்பினர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு செலுத்துகிறாங்க. அவங்க சந்திப்பு கூட்டங்களும் நடத்துகிறாங்க. அப்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விருந்தும் சாப்பிட்றாங்க. சதுரங்கம் போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுறதுக்கும் மேலும் வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ததுக்கும் அந்த பணத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் மீதம் இருந்தால் அந்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுற குழு உறுப்பினருக்கு அந்த பணத்தை தராங்க. இந்த முறை ஒருவர் பணத்தை வாங்கிக்கிட்டாங்கன்னா அடுத்த முறை மற்றொருவர் அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். குழு உறுப்பினர்களிடம் பண நெருக்கடி ஏற்படும் போது குழுவின் சேமிப்பிலிருந்து அவங்க கடன் வாங்கியும் கொள்ளலாம். குழு உறுப்பினர்கள் உணர்வு பூர்வமாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பண ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிறாங்க. குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை மாறுபடும். ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கிறதும் மற்றவர் இன்னொருவருக்கு உதவியும் ஆதரவாக இருக்கிறது, இது போன்ற பாதுகாப்பு உணர்வு அவங்களோட வாழ்நாள் நீள்வதற்கு உதவியாக இருக்குது. நாம் மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள். வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம். இது ஒரு கிரேக்க தத்துவம். நம்ம உடல், மனம் ஆகிய ரெண்டுமே முக்கியமானது என்றும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றும் அது நமக்கு நினைவுபடுத்துது. மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருத்தி கொள்கிற துடிப்பான மனதை கொண்டிருப்பது இளமையை தக்க வைத்து கொள்வதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம மனசை இளமையாக வச்சிருந்தா அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி நம்ம உந்தி தள்ளும். அது நாம் மூப்படைவதை தாமதப்படுத்தும். எப்படி உடற்பயிற்சியின்மை நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுபோல மனப்பயிற்சியின்மையும் நமக்கு நல்லதில்லை. ஏன்னா அது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பணுக்களுக்கும் நரம்பணு தொடர்புகளுக்கும் மோசமடைகிறதுக்கு வழிவகுக்குது. அதன் விளைவாக நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிய நம்முடைய ஆற்றலை நாம் இழக்கிறோம். அதனால்தான் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. மூளை தன் வடிவத்தை தக்க வைத்து கொள்றதுக்கு அதற்கு ஏகப்பட்ட தூண்டுதல்கள் தேவைப்படுது அப்படின்னு மூளை பயிற்சியை பரிந்துரைக்கும் அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவர் செய்ய விரும்பும் செயலுக்கு அவருக்கு எது நல்லதோ அதற்கு இடையே எப்போதும் ஒரு இழுபறி இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மக்கள், குறிப்பாக வயதானவங்க,
தாங்கள் எப்போதும் செய்து வந்ததையே திரும்பவும் செய்ய விரும்புவாங்க. நம்முடைய மூளை ஆழமான பழக்கங்களை உருவாக்கி கொண்ட பிறகு இனியும் தொடர்ந்து சிந்திப்பதற்கான தேவை அதற்கு இருக்கிறதில்ல. நாம ஒரு செயலை திரும்பி திரும்பி செய்யும்போது நம் மூளை விரைவாகவும் திறமையாகவும் தனிச்சையாகவும் நம்ம அந்த செயலை செய்யும்படி மாற்றி விடுது. பெரும்பாலான சமயங்கள்ல இது நமக்கு அனுகூலமாகவே இருக்கு. இது நாம ஏற்கனவே பழகி இருக்கும் செயலையே தொடர்ந்து செய்யும் ஒரு மனப்போக்கை நம்மிடம் உருவாக்குது. புதிய தகவல்களை நம்முடைய மூளை எதிர்கொள்ளும்படி செய்வதன் மூலமா இதிலிருந்து நம்மளால விடுபட முடியும். இந்த புதிய தகவல்களை கொண்டு நம்முடைய மூளை புதிய நரம்பணு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு புத்துயிர் ஊட்டி கொள்ளுது. இதனால்தான் நீங்கள் உங்களை மாற்றங்களுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை செய்ய முயற்சிக்கணும். இந்த மூளை பயிற்சியின் தாக்கம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. மூளை பயிற்சி பல தளங்களில் நன்மை பயக்குது. ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முதலாக செய்யும்போது நீங்கள் உங்கள் மூளையை தூண்டி அதற்கு பயிற்சி அளிக்கிறீங்க. முதல்ல அது கடினமாக இருப்பது போல தெரியலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்யும்போது அதை கற்றுக்கொள்ளும் போதும் உங்கள் பயிற்சி பலனளிப்பதாக உங்களுக்கு தோன்றும். இரண்டாவது முறை நீங்கள் அதை செய்யும்போது அது முதலில் இருந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் அதில் மேம்பாடு அடைந்திருக்கிறீங்க. இது ஒருவருடைய மனநிலையில் அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துது. மற்றவங்களோட சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்றதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை ஏற்படுத்துது. தனிமை உருவாக்குகின்ற மனசோர்வை இது தடுக்குது. நாம் நம்முடைய 20களில் இருக்கும்போது நம்முடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்கிடும். ஆனால் இந்த அறிவுக்கு தீனி போடும் நடவடிக்கைகள், அதாவது ஆர்வம், புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம், இது போன்ற செயல்களில் இந்த மூப்படையும் செயல் நடவடிக்கை தாமதப்படுத்துது. புதிய சூழல்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். தினமும் புதுசாக எதையாவது கற்றுக்கொள்ளணும். மன அழுத்தம் இது நீண்ட ஆயுளுக்கு ஒரு பெரிய எதிரி. அநேக மக்கள் தங்களோட உண்மையான வயதை காட்டிலும் மூத்தவர்களாக தெரியறதுக்கு காரணமே இதுதான். முன்கூட்டியே நடைபெறுகின்ற இத்தனைய மூப்பிற்கு மன அழுத்தம் முக்கிய பங்களிக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நெருக்கடியான காலகட்டங்களில் நம் உடல் மிகவும் வேகமாக தளர்வடைய ஆரம்பிக்குது. இது குறித்து ஆராய்ந்துள்ள அமெரிக்க மன அழுத்த அமைப்பு மனிதர்கள் பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம்தான் காரணம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மக்கள் அவசர கதியில் இயங்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே எதனுடனாவது அல்லது யாருடனாவது போட்டி போட்டு கொண்டே இருக்காங்க. இப்படி எப்போதும் பதற்றத்துடனும் நாம் இயங்கி கொண்டு இருக்கிறதால நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையும் ஆபத்தானதாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் கருதுவதால ஏற்படும் இயல்பான விளைவு தான் மன அழுத்தம். எல்லா நேரங்கள்லையும் வேலை பார்த்து கொண்டே இருக்கோம். அதனால் எல்லா விதமான ஆபத்துகள் குறித்தும் நம்ம எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்கிறோம். 24 மணி நேரமும் இணையத்திலேயே தவம் கிடக்கிறோம். இப்படி தொடர்ச்சியான மன அழுத்தம் காலப்போக்கில் பெரும் சீரழிவை கொண்டு வரும். எப்போதும் ஒரு அவசர நிலை போக்கிலேயே இருக்கிறது நம்முடைய ஞாபகங்களோட தொடர்புடைய மூளை நரம்பணுக்களை பாதிக்குது. அதோட சில குறிப்பிட்ட ஹார்மோன்களின் சுரப்பையும் தடுக்குது. இந்த ஹார்மோன்கள் தடுக்கப்படுறது நம்ம மனசோர்வுக்கு கொண்டு போகும். மேலும் மனசோர்வு, எரிச்சல், தூக்கமின்மை, பதற்றம், உயர் இரத்த அழுத்தம் இது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும். இப்படி மனதையும் உடலையும் துடிப்பாக வைத்திருக்க சவால்கள் நல்லது என்றாலும் நம்முடைய உடல் முன்கூட்டியே மூப்படைவதை நாம் தடுக்க விரும்பினா அதற்கு காரணமாக இருக்கிற உயர் மன அழுத்த வாழ்க்கை முறையை நாம் யோசித்து செயல்படணும்.